ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எப்படி ஈஸியாக முட்டை வச்சு முட்டைக்கோஸ் சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் பட்டை கிராம்பு, ஒரு முட்டை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இப்படி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை கப்பு பிரியாணி அரிசியை நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசிக்கு பதிலாக வேறு என்ன அரிசி வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோன்னு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இதை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பட்டை கிராம்பு, கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸும் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு முட்டை, அதை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம்ல சோறு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டிஷ் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையல் வீடியோக்கு ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.